How to prevent duplicate entries in Excel data validations option எப்படி நம்ம பயன்படுத்துறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் டேட்டா வேலிடேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா அப்படின்ற பாக்ஸ்க்குள்ளே ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் எந்த செல் ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கிறத நீங்கள் வேலிடேட் பண்ண போகிறீங்களோ அந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். கமா ஸ்டார்டிங் செல்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண செல் ரேஞ்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுங்கள். ஸோ இக்னோர் பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை அன்டிக் பண்ணிவிட்டு எரர் அலர்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் வார்னிங் அப்படின்றது கொடுங்க. இதில் டைட்டில் வந்து எரர்னு கொடுக்குறேன். மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ டூப்ளிகேஷன் கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கக்கூடியதில் வந்து நான் நம்பர்ஸை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து அகைன் இருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது என்டர் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி தான் எக்ஸலில் டேட்டா வேலிடேஷனை பண்ணணும்.